ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி விளங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை பற்றி உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன திங்க் பண்ணி வச்சுக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எது திங்க் பண்ணி வச்சுக்கிறீங்க அதை பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, உங்களோட எனர்ஜி கரெக்டாக ரெஸ்னேட் ஆகுது அப்படின்னா அப்போசிட் பர்சனோட எனர்ஜி கரெக்டாக ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போகலாம், ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் நம்ம உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்குறோம். செகண்ட் ரோவில் நீங்கள் ரீட் பண்ணுற போஸ்டோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்குறோம். Death, okay. Trust, okay. Spine, confession, okay. Desire, okay. Okay, tip and times, okay. Super. ரொம்ப அழகாக திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ரெஜுமெண்டேஷன், ஓகே. செகண்ட் ரோவில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் எப்படி திங்க் பண்ணிட்டாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, loyalty, ஓகே. லவ், ஓகே. ஃபேஷனேஷன், ஓகே. எனக்கு காமெடியாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி அவர் பயங்கர பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு, பட் பயங்கர நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே. கான்ஸ்டன்ட், ஓகே. அட்ராக்ஷன், ஓகே. ஓகே, பொசசிவ்னஸ், ஓகே. ஸோ Ten of Pentacles, Ace of Cups, Page of Swords, Ten of Wands, Ace of Swords, Emperor. Seven of Pentacles, Ten of Cups, Page of Cups, Four of Wands, Six of Cups, Five of Cups. Okay. ஓகே, ஸோ டுடே இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டீல் பண்ணுற பர்சனை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க நம்ம பார்க்குறோம். தென் செகண்ட் ரோவில் அவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ போஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுங்களா பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஃபேமிலி ஓரியன்ட் போஸ்ட் தான் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்கிற ஒரு கேரக்டர் சொல்லலாம். ஃபேமிலி மேபி பல பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்கள ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களோட கையிலையாக இருக்கலாம். ஓகே, ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எங்கள் ஃபேமிலியை கேர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கலாம். ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு போஸ்டரோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பர்சன் ஆக்சுவலி பயங்கரமாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டீல் பண்ணுற பர்சனை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அதே நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம். செகண்ட் தான் நம்ம அவங்கள பற்றி நம்ம சொல்கிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே ஆக்சுவலி நான் எனக்கும் அப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஒரு டைமில் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் மேக்ஸிமம் பார்த்துப்பேன். எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே எனக்கு வந்து ஆக்சுவலி பேச வராது.
ஸோ லாஸ்ட்டாக கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க, மேம் நீங்கள் ஃபேன் சவுண்டு நீங்கள் கூட்டி வைக்கிறதுனால எனக்கு வீடியோவில் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே ஃபேன் வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோதான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சம் டிஸ்டர்பன்ஸ் இங்கே வரதான் செய்யுது. ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, பக்கத்து இங்கே வேலை நடக்குது போல். ஸோ அந்த த்ரில்லிங் மியூசிக் சவுண்டு லைட்டாக கேட்குது. ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். ஓகே, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேர்த்து சின்ன வயசுலேயே இருக்கலாம். ஓகே, சின்ன வயசுலேயே நீங்கள் ஃபேமிலி ரொம்ப கேர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக வைக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லைங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்று உங்கள் தலைக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். இவரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மேபி சிங்கிள் ஃபேரண்டாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி பயங்கர ஒரு ஈகோ, ஆட்டிடியூட், திமிரு இந்த மாதிரி உள்ள ஒரு பர்சன் ஆகும். இப்போ நம்ம ஒரு பர்சன்கிட்ட அட்ராக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட ஹை வைப்ரேஷனை கண்டு நம்ம அட்ராக்ட் ஆகுமே தவிர நம்மளோட லோ வைப்ரேஷனை கண்டு நம்ம ஒரு நாள் அட்ராக்ட் ஆக மாட்டோம். இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவரோட கேரக்டர்ஸ், பிஹேவியர், ஆட்டிடியூட், ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக இஷ்டப்பட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு பர்சனை நீங்கள் டிபெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபேமிலியை கேர் எடுத்து பார்க்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பயங்கர மைண்டு பவர் உள்ள இந்த ஒரு பர்சன் கையில் ஆக்சுவலி பவர் உண்டு. ஓகே, அது இன்னர் பவராக இருக்கலாம், இல்லைங்க அவுட்டர் பவராக இருக்கலாம். பவர் உண்டு. மேபி நல்ல ஒர்க் இருக்கலாம், சொத்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பவர் உண்டு. இல்லைங்க இவருக்கு நல்ல நேம் இருக்கலாம் சொசைட்டியில், 4 பேர் எப்பவும் இவர் மதிக்கத்தக்கிற ஒரு பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவர்கிட்ட பவர் உண்டு. ஸோ இவரோட கேரக்டர்ஸ், பிஹேவியர், ஈகோ, ஆட்டிடியூட், இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு. நீங்கள் இவர் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி நீங்களும் வந்து பவர் இல்லைனா சொல்லலாம், ஆல்ரெடி நீங்களும் பவர் தான். இந்த ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு இன்னொரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு இந்த ஒரு பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய லைஃப் ரொம்ப சேஃபாக இருக்கும், எனக்கு என்ன நல்லா சேஃபாக பார்த்துப்பாங்க, இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆன மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. சம் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை கொடுக்கும். பட் இவர் கூட நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உண்டு. எமோஷ்னலி நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் லோவாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களோட ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதை எனி டைம் இந்த ஒரு போஸ்டரோட ஷேர் பண்ணணும், அதில் பங்கெடுத்துக்கணும். இல்லைங்க நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு போஸ்டரோட ஃபேஸ் பார்க்கணும், இல்லைங்க இந்த போஸ்டரோட ஒரு கம்யூனிகேஷன் வந்தால் போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டு. ஏன்னா எவ்வளோ லோவாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லையாக இருக்கட்டும், எவ்வளோ உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கட்டும், தென் இவர்கிட்ட ஒரு காலம் ஒரு மெசேஜாக வரக்கூடிய ஒரு டைம் நீங்கள் இங்கே ஹீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் இவர் கூட எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு, அப்போ இவர்கிட்ட ஒரு காலம் ஒரு மெசேஜ் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஃபீல் ஆகிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. சம் பர்சன்ஸ் நம்ம சம் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஒரு பர்சனை ஆக்சுவலி நீங்கள் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு வேர்டெல்லாம் என்னை யார் ஏமாற்றினாலும் இந்த ஒரு பர்சன் என்னை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இவர் கூட ஃபீல் ஆகிட்டு நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டும். நீங்கள் எப்போல்லாம் எமோஷ்னலி நீங்கள் லோவாக இருக்கிறீங்களோ, டவுனாக இருக்கிறீங்களோ, அப்போல்லாம் இந்த ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைம்லையோ, பேசக்கூடிய ஒரு டைம்லையோ, இல்லைங்க இவர் கூட கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைம்லையோ உங்களுக்கு ஹீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் எனர்ஜி உங்களுக்கு டவுன் இது லோ ஹை ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு இந்த பர்சன் மேலே அப்படியே ஒரு ட்ரஸ்ட்டு, உலகமே என்னை ஏமாத்துறான், இவன் என்னை ஏமாற்ற மாட்டான், இவன் என்னை எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ண வந்தவன், இவன் கூட இருந்தான் அப்படின்னா நான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த ஒரு தாட் உங்களுக்கு உண்டு. பட் இங்கே நமக்கு அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் நீங்கள் டிபெண்ட் பண்ணி 24/7 நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உண்டு. எமோஷ்னலி நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உண்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே இவர் வேறொரு ஆப்ஷன் கூட பேசி பழகிட்டு உண்டு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துட்டு உண்டு. ஒரு ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ்லேயோ பரிமாற்றத்துலையோ பிஹேவியர்லேயோ உங்களுக்கு தெரிய வந்துட்டு உண்டு. இவனை கண்மூடித்தனமாக இவனை நான் தான் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. பட் இவன் என் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் வேறு ஆப்ஷனை தேடுறான், இல்லைங்க வேறொரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான், அந்த ஒரு தாட் உங்களுக்கு இங்கே தெரிய வந்துட்டு உண்டு. இந்த இடத்துல உங்கள் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு உண்டு. நான் உன்னை எத்தனை மாத்திரம் இந்த உலகத்துலேயே யார் என் ஹார்ட்டை உடைச்சிட்டாங்க, நீ என்ன ஹார்ட்டை உடைக்க மாதிரி உன்னை எவ்வளோ தூரம் அது ஒரு சோல் லெவலில் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நமக்கானவங்க, நமக்காக யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பர்சன், என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனை கொண்டு வந்து விட்டது யூனிவர்ஸ் தான். அப்படி உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு சோல் லெவலில் ஒரு ட்ரஸ்ட் இவர்கிட்ட ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் எல்லாரும் மாதிரி தானா, இவங்களும் இப்படி தானான்னு சொல்லக்கூடிய ஒரு டைமில்
இந்த இடத்துல வந்து உங்கள் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு. ஓகே. ஸோ கரண்ட்லி உங்களுக்கு பயங்கர ஒரு கோபமாகும், பயங்கர கோவம், ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. எனக்கு என்னை ஏமாத்துறதுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் உன்னை நம்பி ஏமாத்துறதுக்கு எனக்கான ஒரு கிளாரிட்டி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சாகணும். அப்போ உன் லைஃப்பில் நான் யார், நான் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே நீ வேறு ஆப்ஷன் கூட பேசுகிறேன் பழகிறப்போ உன் லைஃப்பில் நான் யார், எந்த ஸ்தானத்தில் நான் இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன், இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சாங்க. அந்த அளவுக்கு கோவத்தை நீங்கள் இருக்கிறீங்க. மறுபடியும் இவருக்கு ஆசை வார்த்தையோ ஃபீலிங்ஸையோ எமோஷனையோ கண்டு நீங்கள் பயங்கர ஒரு ஆள் நீங்கள் இல்லை இப்போது. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டைமில் நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு உண்டு. உங்ககிட்ட ஒரு கால் வரணும், மெசேஜ் வரணும், உன்னை பார்க்கணும், பேசணும். பட் நான் உங்கள் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு. ஓகே. கோபத்திலாக இருக்கிறீங்க. ஓகே. ஒரு பூகம்பம் 10 எரியிற கோபத்தில் எங்கே இருக்கிறீங்க. எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன பந்தம், எனக்கு நீ என்ன ஸ்தானம் வச்சுருக்கேன், நான் உன் மைண்டில் நான் எந்த இடத்துல இருக்கேன், இல்லைங்க நான் கூட கனெக்ட் இருக்கிற ஒரு டைமில் நீ வேறொரு ஆப்ஷனை பார்க்குறேன் அப்படின்னா உன் மைண்டில் நான் என்ன ஸ்தானத்தில் இருக்குன்னு எனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடச்சாகணும். ஸோ கிளாரிட்டிக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க நான் சொல்லுவேன். பட் கரண்ட்லி ஒரு சிலவங்க ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் எந்த கூட ஒரு டைமில் நீங்கள் 24/7 இவரே திங்க் பண்ணி உங்கள் மைண்டை நீங்கள் வேறு இதிலே ஃபோக்கஸ் கரியரில் சம் ரிலேஷன்ஷிப் நம்ம மாட்டக்கூடிய ஒரு டைமில் நமக்கு சாப்பிட தோணாது, தின்ன தோணாது, உறங்க தோணாது, ஒரு இடத்துக்கு போக தோணாது, ஃப்ரெண்டுக்கிட்ட பேச தோணாது, எதுவுமே நமக்கு தோணாது. 24/7 அந்த ஒரு பர்சனோட அந்த போதிரை நம்ம இருக்கிறோன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி நின்றுட்டு உண்டு. ஸோ இதனால் அவங்க மைண்டு வேறு இதில் ஆப்ரேட் ஆகாமல் கரியரில் நீங்கள் லோ ஆகிட்டு உண்டு, ஃபினான்ஷியலி இங்கே டவுன் ஆகிட்டு ஒரு சிலவங்க ஃபினான்ஷியலி பயங்கரமாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே. அதுவும் நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஸோ என்ன தான் நீங்கள் கரண்டி கோபத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பயங்கர ஒரு கரண்டி நீங்கள் ஒரு போர்டர் லைன் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் கையில். தென் இது ஒரு போஸ்ட் நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுற விஷயம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நான் கிடந்து எஃபோர்ட் கொடுத்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போஸ்ட்டை டச் பண்ண நேரம் ஒன்று உண்டிங்கி நான் வந்து என் கரியர்லேயோ இல்லைங்க ஃபினான்ஷியலியோ நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் இன்றைக்கி என் லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு வந்திருக்காது. இப்போ ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஃபினான்ஷியலி டவுன் ஆகிட்டு உண்டு. இனி நான் என்னென்ன என் லைஃப்பை நான் சரி பண்ணுறது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. இன்றைக்கி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் கையிலையாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியும் உங்களை நம்பி இருக்கலாம். ஓகே. ஸோ இல்லைங்க நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய இன்கமில் ஃபேமிலி இருக்கலாம். ஸோ சம்டைம் இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நமக்கு இங்கே. ஓகே. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நினைக்கக்கூடிய ஒரு டைமில் போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஓகே. ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்து ஏமாற்றம், ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் எங்கே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களை நம்பி இங்கே ஃபேமிலி இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு போர்டு ஆஃப் ஃபீல் எல்லாம் சேர்த்து ஒரு பூகம்பமாக நீங்கள் மாறிட்டு அவ்வளோ கோபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு வாட்டி மறுவாட்டி ஏமாற நான் ரெடி இல்லை. பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஸ்தானம், நான் எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கொடுத்த கேர், நான் கொடுத்த ஒரு லவ், எனக்கு என்ன கிளாரிட்டி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணுங்கிறதுக்காக கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. பட் என்னதான் கோவத்தில் இருந்தாலும் ஸ்பை பண்ணுறீங்க. ஓகே எப்படி இருக்கான், லோவாக இருக்கானா, டவுனாக இருக்கானா, வேறு ஆப்ஷன் கூட பேசி பழகி இருக்கானா, திருந்துறானா, சேஞ்ச் ஆகுறானா, நீங்கள் இவரை ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே. இது வந்து உங்களோட எனர்ஜி கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எனர்ஜி எனக்கு கரெக்டாக இருக்கும், ரெஸ்னேட் ஆகும். இது உங்களோட எனர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேபி உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க சேம் ஏஜாக இருக்கலாம், இல்லைங்க 1-2 வயசு அதிகமான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்மெச்சூரிட்டி காட்டிவிட்டு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து போய் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. என்ன சொல்கிறது, மேபி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு ஒரு ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு ஸ்மைல் என்னதோ உங்க கூட பேசி பழகும்போது உங்கள் ஸ்மைல் என்னை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. இல்லைங்க உன்னோட ஃபோட்டோஸ் நீ சிரிச்சிட்ருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது எனக்கு பல டைம் ஹீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இவர் ஆக்சுவலி கரண்ட்லி இவர் ஃபுல் ஃபோக்கஸ் கேரியர் ஆகும். மேபி இந்த பர்சன் புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேலையில் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இவர் கேரியர் ஓரியன்ட் பர்சனாக, கோல் ஓரியன்ட் பர்சனாக இவர் ஆக்சுவலி கேரியராக தான் ஃபோக்கஸ் பண்ணுறார். பட் இருந்தாலும் சேட் ஆகும். சேட் சொல்லும்போது எதனால் சேடுன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் இந்த அளவுக்கு லாயலாக இவர் யாரையுமே பார்த்துட்டு இல்லை. ஓகே. ஏன்னா அந்த ஒரு ஆக்சுவலி இவரோட லைஃப்பில் இவருக்கு கூட நிற்கிறவங்க எல்லாருமே வந்து
இந்த மனுஷனா ஆக்சுவலாக ஷெல்ஃபிஸ் தான், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டேபிளாக நாயெல்லாம் நின்றுட்டு ட்ரூவாக நின்றுட்டு இவர் 2 பேர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் என்கிட்ட உண்மையாக இருந்துட்டு ஓகே, அவன் என்கிட்ட ஒருபோதும் அவன் என்கிட்ட ஏமாத்திட்டு இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அவன் என்கிட்ட முழுக்க உண்மையாக இருந்துட்டு உண்டு. பட் அவளை நான் சீட் பண்ணிட்டு இல்லைங்க, அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டோம் இல்லைங்க, அவள் ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டு. இதில் எனக்கு கூட ஒரு டைமில் பயங்கர சேடாக இருக்குது. என்னதான் அவள் ஆக்சுவலி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் மைனர் கெரியர் டைவர்ட் பண்ணாலும் இவர் ஆக்சுவலி நினைக்க கூட ஒரு டைமில் பயங்கர சங்கடம் உண்டு. இவருக்கு ஆத்மா இப்போ குத்ததை நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நல்ல ஆத்மாவை நம்ம ஏமாற்றிட்டோம் இல்லைங்க, துரோகம் பண்ணிட்டோம். ஓகே, இல்லைங்க அவங்க முதுகில் குத்திட்டோம். இதை நினைக்க கூட ஒரு டைமில் இவர் பயங்கர சேடாகும். ஓகே, ஸோ கரண்ட்லி ஆக்சுவலி இவருக்கு மேபி ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், மேபி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், சோல்மேட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு கரண்ட்லி ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நான் சொன்னேன், நீங்கள் இவரோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் வச்சு நீங்கள் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு, இவரோட ஈகோ ஆட்டிடியூட் பிஹேவியர் இது உங்களை பயங்கரமாக ஒரு அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு பர்சன் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்தும் போய் என்னோட கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வர முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா வந்தால் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறீங்க, வந்தால் என்ன நடக்குன்னு இவருக்கு நல்லா. மேபி நீங்கள் ஃபிசிக்கலி ஏதாவது நீங்கள் பண்ணிடலாம், இல்லைங்க வந்து என்ன சொல்கிறது வார்த்தைகளை இதை திட்டி விட்டுலாம். ஸோ இவருக்கு தெரியும் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வர முடியாத அளவுக்கு ஒரு செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. மேபி இவர் ஸ்டார்டிங்கில் எப்போ வேணாலும் வந்து போகலாம். இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இவரை ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, நீ எப்போ வேணாலும் வந்துக்கலாம், நீ எப்போ வேணாலும் போய்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஈஸியாக நின்றுட்டு உண்டு. பட் நவ் இந்த சுச்சுவேஷன் இங்கே பிரேக் ஆகிட்டு உண்டு. இவர் வர முடியாத அளவுக்கு ஒரு செப்பரேஷன் இங்கே வந்துட்டு உண்டு. இவருக்கு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு பக்கம் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணாலும் சேட் ஆகும். நம்ம வந்து ஆத்மார்த்தமாக உள்ளதை ஏமாற்றிட்டோமே, நம்ம லாயலாக இருந்தாங்களே, நம்மளை ட்ரஸ்ட்டு பண்ணாங்களே, இதெல்லாம் பிரேக் அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர சேட் ஆகும். ஒரு டைம் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க லைஃப்பில் வர முடியாமல் போயிடுச்சு, இவங்க கூட கனெக்ட் ஆக முடியாமல் ஆயிடுச்சு. ஒரு சாரி சொல்கிறது கூட கரண்ட் சுச்சுவேஷனில் வரைக்கும் பேடி ஒன்று நம்ம சொல்லலாம். உங்கள் கிட்ட வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தில் நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி உங்களை மிஸ் ஆக பண்ணுறாரு, பயங்கரமாக மிஸ். உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட்டு சீன்ஸ் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ளேசஸான மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணி மறுபடியும் இது என் லைஃப்பில் வருமா அந்த ஒரு தாட்லாம் இவர் இருக்கார். இவருக்கு ட்ரஸ்ட், இவருக்கு நம்பிக்கை இல்லை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஏன்னா இவர் ஆக்சுவலி இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் உங்களோட இன்னசென்ஸான ஒரு ஸ்நேகம், நீங்கள் முன்னாடி கொடுத்த ஒரு க்யூட்டான ஒரு ஸ்நேகம், சைல்டிஷான ஒரு ஸ்நேகம், இன்னசென்டான ஒரு ஸ்நேகம் மறுபடியும் நீங்கள் கொடுக்க போகிறது எல்லாம் இவருக்கு நல்லா ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இவரோட சீட்டிங்னால தான் உங்ககிட்ட இந்த ஒரு சேஞ்ச் நடத்துகிற ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இதில் இருக்க ஒரு டைமில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்டையும் லைஃப்பில் வருமா இந்த ஒரு தாட்டில் இவருக்கு வேறு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இவருக்கு அது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க கரண்டி நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்க, சேசிங் பண்ண போகலை, அந்த ஈகோ ஆட்டிடியூடில் ஒரு அட்ராக்ஷன் வரும் பாருங்க. இப்போ கரண்ட்லி நீங்கள் ஒரு பவராக நிற்கிறீங்க, ஒரு டைமில் நீங்கள் ஒரு பர்சன் ஒன்றையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னா கரண்டி நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி இல்லை, உங்களுக்கு கோபத்துலேயே நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, எனக்கு ஒரு கிளாரிட்டி மீனிங் ஒரு கோபத்தில் இது ஆக்சுவலி நீங்கள் இப்போ கரண்ட் ஈகோ ஆட்டிடியூடில் நீங்கள் வந்த ஒரு விஷயம் இவர் அட்ராக்ட் பண்ணிட்டு இவர் கரண்ட் உங்களுக்கு மிஸ் ஆக பண்ணுறது. இவர் நினைக்கக்கூடிய ஒரு டைம் உங்கள் லைஃப்பில் என்ட்ராக முடியலையே. சம்டைம் இவருக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு தோணும், இல்லைங்க சங்கடமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும். இந்த ஒரு டைமில் நீங்கள் இங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ இவருக்கு பயங்கரமாக மிஸ் பண்ணுறது. ஒரு பக்கம் அட்ராக்ஷன் இங்கே கூட்டிகிட்டு நம்ம சொல்லலாம். பயங்கர சேட் ஆகும். இவருக்கு பயம் உண்டு. எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பில் மன்னிப்பு கேட்காமல் இருக்கும், சாரி கேட்காமல் இருக்கும். கரண்டி ஒரு டைமில் அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு உண்டு. பட் நவ் இவங்க இப்போ நம்மளை டிபெண்ட் பண்ணவே இல்லை, நம்மளை மைண்ட் பண்ணவே இல்லை. எங்கே திசை மாறி போயிடுவாங்களோ, தடுமாறி போயிடுவாங்களோ, நம்ம வேணான்னு நினச்சிடுவாங்களோ, இல்லைங்க வேறு யார் கூட டேட்டிங்கோ ஃப்ளோட்டிங்கோ போயிடுவாங்களோ, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்க ஒரு டைமில் இவருக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லுது, இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சேரும், இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சரில் எட்டுங்கிற ஒரு ஹோப் இவருக்கு இல்லை. இவருக்கு ஆக்சுவலாக ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு முழுக்க ரீசன் நான் தான். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கிறதுக்கு ரீசன் நான் தான். என்னால் தான் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிட்டு, என்னால் தான் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மறுபடியும் சேர முடியாத சுச்சுவேஷன். இதெல்லாம் நினைக்கிற டைமில் பயங்கர சேட் ஆகும். உங்களே யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் எங்கேயும் போயிடவும் கூடாது, இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். எங்கேயோ போயிடுவீங்களோ அந்த ஒரு பயத்தில் ஆள் இருக்கார் ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே,
இவருக்கு உங்களோட கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஆக்சுவலி மேபி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு டைம் எமோஷ்னலி அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைம் இவர் எமோஷ்னலி டிட்டாச் நின்றுட்டு உண்டு. அதனால தான் இவர் ஆப்ஷனையும் கெரியரையும் கோலையும் நோக்கி ஓடிட்டு உண்டு. பட் இப்போ இவருக்கு நீங்கள் ஃபீலான அதே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இவருக்கே ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு டைமில் இவர் லவ்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவரோட ஈகோ ஆட்டிடியூட வச்சு உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். சேம் இப்போ நீங்கள் ஈகோ ஆட்டிடியூட நிற்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு இவருக்கு உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி இவர் எமோஷ்னலி இப்போ அட்டாச் ஆகிட்டு இவர் எமோஷ்னலி இப்போ டிப்பன் பண்ணிட்டாக இருக்கார். அதனால தான் இவருக்கு சங்கடம் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், சந்தோஷம் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு லைஃப்பில் அதை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு ஒரு டைமில் இவர் நினைக்கக்கூடிய ஒரு டைம் வருவார் போவார். இப்போ அது கிடைக்கும் அது முடியலைன்னு சொல்லும்போது பயங்கர சங்கடமாகும். இவருக்கு ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் இவருக்கு மைண்டில் 24/7 உங்களோட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை மறக்கவும் முடியலை, அழிக்கவும் முடியலை. அது ஸ்டேபிளாக நிற்குது நம்ம சொல்லலாம். ஒரு சில உறவுகள் நம்ம லைஃப்பில் வருது அப்படின்னா அது ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் ஆகக்கூடிய ஒரு டைமில் அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன், அட்ராக்ஷன் எல்லாம் போய் நம்ம டோட்டலாக அல்லது மூவ் ஆன் ஆகிடலாம். சம் ரிலேஷன்ஷிப் அது எத்தனை தூரம் செப்பரேஷன் ஆனாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, 1000 ஸ்ட்ரகிள்ஸ் ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிறதுக்கு 1000 ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அது மைண்டு வைஸ் மனசு வைஸ் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிற மாதிரி உங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனலாக ஸ்நேகம் அது ஸ்டேபிளாக இன்ன வரைக்கும் இவருக்கு மைண்டில் இருக்குது. அதனால தான் இவர் இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் வந்துட்டு இவருக்கு லைஃப்பில் உங்களை சேர்த்து பிடிக்கணும், ஹோல்டு பண்ணணும், சேஃப் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் டிசைர் இவருக்கு மைண்டில் இப்போ வந்துட்டு. ஓகே, எனக்கு எடுத்து ஒன்று இவர் உங்களை பயங்கரம் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சிரித்த ஃபோட்டோஸ் இது இருக்கும் அதை எடுத்து பார்த்துட்ருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட இவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 10 of cups ஏதோ ஒரு விஷயத்தை இவரை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் இப்போ சொல்கிற விஷயம் நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன், நீ என்ன ஸ்நேகிக்கிறியா, உன் மேலே இருக்கிற லவ் எனக்கு குறையவே இல்லை, உனக்கு இப்போமா அந்த ஸ்நேகம் இருக்கா இல்லையா, இந்த ஒரு தோட்டத்தை இப்போ இவர் இருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பட் இதெல்லாம் ஆக்ஷன் போட்டோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ஆகும். பட் நீங்கள் நமக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியோ, கால் பண்ணுற மாதிரியோ, மெசேஜ் பண்ணுற மாதிரியோ நமக்கு எந்த ஒரு கார்டிங்க நமக்கு வரல. ஏன்னா ஆக்சுவலி ஆள் டிக்ரெஷனாக நிற்காரு. இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. ஃபேஷன் அடைந்த விஷயங்கள்லாம் போட்டு மைண்ட் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இனி செத்தாலும் கனவுல கூட இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இல்லைங்கிற தோட்டில் தான் இவர் போயிட்டுருக்காரு. பயங்கரமாக மிஸ் பண்ணிகிட்ருக்காரு, வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏதாவது ஒன்று நடந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட மாட்டிங்களா, உங்களுக்காக இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் சங்கடத்துலாக இருக்கார். இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நடந்த ப்ளேசஸான மூமெண்ட்ஸ் மறுபடியும் லைஃப்பில் வருமா, ஏன்னா இவர் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ட்ரஸ்ட்டு எப்படி அவங்களுக்கு என் மேலே வரும், சங்கடத்தில் இருக்காது. இப்போதைக்கு இதெல்லாம் இவருக்கு மைண்டுக்கு டிசைர் ஆகும். பட் டைம் எடுத்துக்கும் நமக்கு, சரியா? ஓகே, ஸோ இனி இது உங்களோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இவர் ஷேர் பண்ணுவார். இவர் ஒரு நமக்கு ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கனால சம்டைம் நீங்கள் செல்ஃப் லவ் நிற்கிறீங்க, உங்களில் ஃபோகஸ் ஆகிறீங்க அப்படின்னா அது ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தென் நமக்கு இனி இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 56 இம்பார்ட்டன்ட், 54 இம்பார்ட்டன்ட், 57 இம்பார்ட்டன்ட், 51 இம்பார்ட்டன்ட், 44 இம்பார்ட்டன்ட், 46 இம்பார்ட்டன்ட், 45 இம்பார்ட்டன்ட், 47 இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், 10 December இம்பார்ட்டன்ட். எஸ், இனி இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 1 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 10 important. Yes.
ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.